பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 6.5 லட்சம் மக்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வாக்காளராக சேர்க்கப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற வட இந்திய மாநிலங்களில் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் எண்ணிக்கையும் வருகையும் என்பது மிக பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர்களுக்கு வாக்காளர் உரிமையை தமிழ்நாட்டில் தருவது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல், பண்பாடு, கலை, கலாச்சாரம், தொன்மை, வரலாறு போன்ற தமிழருக்குரிய வரலாற்று சிறப்புமிக்க அத்தனை நற்பெயர்களிலும் மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் அரசியல் என்பது, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மனநிலை என்பது இங்கு மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ ஆதரிக்காமல் மக்கள் அனைவரும் ஒன்று, நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்கிற ஒரு சமத்துவ, சமூக நீதி, சமநீதி கோட்பாட்டுடன் வாழக்கூடிய நிலம் தமிழர் நிலம். இந்த நிலத்தில் மதத்தின் பெயரால் மக்களை ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா அரசு இங்கு பீகார்களையும் வட இந்தியர்களையும் திட்டமிட்டு குடியேற்றம் செய்து அவர்களுக்கான வாக்காளர்கள் உரிமை அட்டையை வாங்கி தந்து அதனூடாக இங்கு தனது அரசியலை நிலைபெறச் செய்வதற்கான ஒரு சதியாக இது இருக்கலாம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. நாம் அனைவரும் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம், எங்கு வேண்டுமானாலும் பணி செய்யலாம், ஆனால் அது மாற்று கருத்து இல்லை.